மீண்டும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் ஒழிப்பு தினம். இந்த தினம் என்பது 1882ஆம் ஆண்டு காசநோய்க்கு எதிராக மனிதன் நடத்திய போராட்டத்தில் ஒரு முக்கியமான திருப்புமுனை நடந்தது. அந்த ஆண்டில்தான் ராபர்ட் கோச் என்பவர் காசநோயை ஏற்படுத்தக்கூடிய டியூபர்குலோசிஸ் என்கிற அந்த ஒரு நுண்கிருமியை அவர் கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த பிறகு ஏனென்றால் அதுவரைக்கும் காசநோய்க்கான காரணங்கள் நிறைய பேருக்கு தெரியவில்லை. காசநோய் எதனால் ஏற்படுகிறது, ஏன் இவ்வளோ பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது, அது குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய் என்றெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. முக்கியமாக காசநோயின் காரணமாக அந்த டிபி என்று சொல்லக்கூடிய அந்த காசநோய் என்பதை தமிழில் கூட அதை எலும்புருக்கி நோய் என்றெல்லாம் கூட சொல்வார்கள். காசநோய் ஏற்பட்டவர்கள் அதிகமான உடல் எடை இழப்பை சந்திப்பார்கள் அல்லது பல்வேறு விதமான ஒரு மூச்சுத்திணறல்கள் போன்றவற்றை எல்லாம் சந்திப்பது என்பது வழமையாக இருந்திருக்கிறது. அதாவது அது ஒரு வெளிப்படையாக தெரியக்கூடிய நோய் அல்ல, ஆனால் தொற்று நோய், பரவக்கூடிய ஒன்று. காசநோய் இருக்கக்கூடிய ஒருவருடைய மூச்சுக்காற்று அல்லது சளி போன்றவற்றிலிருந்து இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எளிதாக இன்னொருக்கு தொற்றக்கூடிய ஒன்று. அதனால் ஒரு காலத்தில் காசநோயாளிகளை எல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட இருந்திருக்கிறது என்பதை நாம் வருத்தத்துடன் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் காசநோயினால் நிறைய மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மனிதர்களுக்கு அதிகமான மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் ஒன்றாக இந்த காசநோய், டிபி என்று சொல்லக்கூடிய இந்த டியூபர்குலோசிஸ் கிருமியினால் ஏற்படக்கூடிய இந்த காசநோய் என்பது ஒரு பெரும் இழப்புகளை மனித குலத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் காசநோய்க்கு எதிரான ஒரு மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்பு, அந்த கிருமியினுடைய மூலாதாரத்தை கண்டுபிடித்த பிறகு அதற்கான சிகிச்சைகள் தொடங்கின. இன்றைக்கு காசநோய்க்கு மருந்துகள் வந்துவிட்டன, சிகிச்சைகள் இருக்கின்றன. காசநோய் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்படுகிறார்கள். காசநோய் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு மிக எளிதில் தொற்றுகிறது என்று சொல்கிறார்கள். யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கிறதோ அவர்கள்தான் அடிக்கடி காசநோய்க்கு ஆட்படுகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது அதை இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எய்ட்ஸ் நோயாளிகள் கூட அவர்கள் மிக சுலபமாக காசநோய்க்கு ஆட்படுகிறார்கள். இறக்கிற 3 எய்ட்ஸ் நோயாளிகளில் ஒருவர் காசநோயாளியாக இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியையும் கூட சொல்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட 2 பில்லியன் பேர் காசநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டிற்கு 9 மில்லியன் பேர் காசநோய்க்கு ஆட்படுகிறார்கள் ஆண்டுதோறும். உலகத்தில் இன்றைய காசநோய்களுடைய எண்ணிக்கை 2 பில்லியன். அப்படி பார்க்குற போது இது ஒரு பரவலாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. ஆனால் அறிவியல் எப்பொழுதுமே இத்தகைய நோய்களை அது தொடர்ந்து கண்டுபிடித்தது, அதற்கான ஒரு மாற்றங்களையும் சிகிச்சைகளையும் தொடர்ந்து அளித்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்குற போது காசநோய்க்கு அறிவியல் பூர்வமான மருந்துகளையும் சிகிச்சைகளையும் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். காசநோய் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். நோய் முற்றிய பிறகு செல்வது என்பது ஆபத்தான ஒன்று. முன்னர் காலத்தில் இருந்தது போல் அது இன்றைக்கு ஒரு ஆட்கொல்லி நோய் கிடையாது, அது குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் என்பதையும் நாம் இந்த காசநோய்கள் தினத்தில் நாம் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். காசநோயாளிகளின் மீது நாம் காட்டுகிற அன்பும் பரிவும் அதுதான் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். அதோடு சேர்ந்து நவீன சிகிச்சை முறைகளை நாம் தவறாது காசநோய் போன்றவற்றிற்கு பின்பற்ற வேண்டும் என்பதையும் இந்த நாளில் நாம் நினைவில் கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நாம் இதுவரை திருமணத்தை பற்றி அதாவது திருமணம் என்பது என்ன, அது எப்போது தோன்றியது, அதனுடைய வரலாறு என்ன, அது மட்டுமல்லாமல் அதை நடத்தியவர்கள் யார், அன்று நடத்தியவர்கள் யார், இன்று திருமணத்தை முடிவு செய்பவர்கள் யார், இவையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் திருமணத்தில் ஏற்படக்கூடிய சச்சரவுகள், அதாவது சிக்கல்கள், அத்தனையும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது, அதாவது அந்த திருமணத்தில் சிறப்பாக அமைப்பதற்கு ஒவ்வொருடைய பங்கும் இருக்கின்றது. மற்றவருடைய பங்கு என்ன என்று பார்ப்போம். அதாவது திருமணம் என்று எடுத்துக்கொள்ளோம் என்றால், திருமணம் ஆரம்பிக்கிறது முதல், அதாவது நாம் திருமணத்தினுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றோம். அன்று முதல்
ஒவ்வொருடைய பங்கும் அங்கே இருக்கின்றது. ஒருவர் என்ன செய்கின்றார், நாம் எப்படி நாம் இதை மேட்ரிமோனி காலத்தில் நாம் அட்வைஸ் பண்ணுவது, எப்படி அட்வர்டைஸ் பண்ணுவது, யாரை சந்திப்பது என்பதுக்கு ஒருவர் பங்கு இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதை எப்படி நாம் அமுல்படுத்துவது என்பதற்கும் ஒருவர் பங்கு இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கின்றது. அதன் பிறகு திருமணம் வரும்பொழுது அது திருமணத்தை சிறப்பாக அமைப்பதற்கு நடத்துவதற்கு அங்கும் சில பேர் பங்கேற்கின்றார்கள். ஆக ஒவ்வொருவருடைய பங்கும் அங்கே இருக்கின்றது. நாம் பார்த்தோம் என்றால், அதாவது திருமணம் சிறப்பாக நடப்பதற்கு, திருமணம் நடக்காமல் போவதற்கு, திருமணத்தை சீர்குலைப்பதற்கு எல்லோருக்கும் அதில் பங்கிருக்கின்றது. ஒவ்வொருவருடைய பங்கும் அங்கே இருக்கின்றது. சில பேர் அதை திருத்தமாக செம்மையாக நடத்துவதற்கும் சில பேர் பங்கிருக்கின்றது. அதை கெடுப்பதற்கும் சில பேர் பங்கிருக்கின்றது. திருமணம் அன்று, திருமணம் நடந்த பிறகும் அந்த திருமணத்தை அதை கெட்டியாக சிறப்பாக அது நடந்தேறுவதற்கும் சில பேருடைய பங்கிருக்கின்றது. அது நடக்காமல் போவதற்கும் சில பேர் பங்கிருக்கின்றது. ஆக ஒவ்வொருவருடைய பங்கும் அங்கே இருக்கின்றது. இருந்தாலும் எவ்வளோ ஒவ்வொரு பங்கு இருக்கணும். ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது, சமூகம் எதை எதிர்பார்க்கின்றது என்றால், கணவன் மனைவி இவர்களுடைய பங்கு என்ன என்று தான் எதிர்பார்க்கின்றது. இவர்களுடைய பங்கு என்ன என்று பார்த்தோம் என்றால், அதாவது ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் நாமே தான் என்று இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய பங்கு இருக்கலாம், ஆனால் நமக்கு எண்ணம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும் நாம் தான் காரணம், நாமே காரணம் என்று இருக்க வேண்டும். அதாவது அதை நம்மை சுற்றி உள்ள சுற்றம், சூழ்நிலைகள், காலங்கள், நேரம் எல்லாம் நமக்கு உதவி செய்யுமே ஒழிய அதை நிலைநிறுத்தாது. அது ஒருவனுடைய வெற்றி என்பது எங்கே இருக்கின்றது என்றால், அவன் அந்த செயலை எப்படி அரங்கேற்றுகின்றான், அது அரங்கேற்றுகின்ற நேரம் என்ன, அதனுடைய சூழ்நிலை என்ன, அதை பொறுத்தான் அவனுடைய வெற்றி வாகை சூடுகின்றது. அதாவது இந்த நேரம், காலம், சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு உதவி தான் செய்யுமே ஒழிய அதில் பங்கேற்காது. நிலைநிறுத்துவது நாம் தான், அவன்தான் இருக்க வேண்டும். எவன் நிலைநிறுத்துகின்றானோ அவன்தான் வெற்றி ஆகின்றான். ஆகவே வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும் யார் காரணம், நாம் தான் காரணம் என்று அந்த மணமக்கள் யோசிக்க வேண்டும், தம்பதிகள் யோசிக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் நம்முடைய பங்கை நாம் அளிக்க வேண்டும். நாம் தான் காரணம். அதாவது பல பேர் இருக்கலாம், நம்முடைய திருமணம் சிறப்பாக நடந்துவிட்டது, திருமணத்தில் சீர்குலைப்பதற்கு பல பேர் நமக்கு ஆலோசனை கூறலாம். அந்த ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதுவை முடிவாக இருக்கக்கூடாது. முடிவெடுப்பது நாம் தானே, நம்மிடம்தான் முடிவு இருக்கின்றது, நாம் தான் முடிவெடுக்கப் போகிறோம் என்ற இடத்தில் இருக்க வேண்டும். முடிவு என்பது நம்மிடம்தான் இருக்க வேண்டும். நாம் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. மற்ற நண்பர்கள் இருக்கின்றார்கள், சொந்தம் இருக்கின்றது, சுத்தம் இருக்கின்றது, அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளலாம், நாம் வாங்கிக் கொள்ளலாம். வாங்கக்கூடாது என்பதற்கல்ல, வாங்கி கொள்ளலாம். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. முடிவு பண்ணுவது நாமத்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொருடைய பங்கும் இருக்கும் பொழுதும் கணவன் மனைவி தம்பதிகளுடைய பங்கு தான் அங்கே முக்கியமாக இருக்கின்றது. அவர்களுடைய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்க வேண்டும். அந்த முடிவில் மாற்றம் இருக்கக்கூடாது. நாம் தான் முடிவு எடுக்க வேண்டும். நம்முடைய முடிவு தானே இறுதியில் என்று இருக்க வேண்டும். அதாவது நாம் பார்க்கின்றோம், சமூகத்தில் இருக்கின்றோம், பல வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். இந்த திருமணத்தில் பங்கேற்பவர்கள் கூட பல வகையாக இருக்கின்றார்கள். அதாவது மனநலம் அற்றவர்கள் இருக்கின்றார்கள், மனநலம் இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள், பல பேர் இருக்கின்றார்கள். சில பேர் திருமணத்தை கெடுப்பதற்காக, இருந்த திருமணத்தை ரத்து பண்ணுவதற்காக சில பேர் முயற்சிக்கின்றார்கள். இவை நம்மை அறியாமலே நடக்கலாம், அறிந்தும் நடக்கலாம், அறியாமல் நடக்கலாம். சில பேர் அந்த திருமணம் அது கெட்டு போவதற்காக, அதாவது லேசாக, அதாவது தீ போடுவதை போல போட்டு விடுவார்கள். அது புகைந்து பெரிய தீயாக மாறும்பொழுது அவர்களை வந்து அதை அணைத்து நமக்கு உதவி செய்வது போல் ஒரு மாயை உண்டாக்குவார்கள். ஒரு பலனை நம்மிடம் எதிர்பார்ப்பார்கள். அதாவது அவர்கள் தான் நமக்கு உதவுவது போல ஒரு எண்ணத்தை உருவாக்குவார்கள். அதாவது ஆதாயத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், அதாவது வெளியே தெரியாது, மிக ஸ்மூத்தாக அவர்கள் காயை நகர்த்தி அந்த திருமணத்தை கெடுப்பதற்கு அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பல பேர் இருக்கின்றார்கள். அதாவது இன்னும் சொல்லப்போனால் சில பேர் இருக்கின்றார்கள், மனநலம் மற்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் நமக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும், முன்பின் தெரியாதவர்களாக இருந்தால் கூட சில பேர் அது ஒரு வக்கரத்திற்காக, ஒரு சந்தோஷத்திற்காக, அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது, இருந்தாலும் ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக யாரோ எவரோ என்று தெரியாதவர்கள் கூட அதில் பங்கேற்கின்றார்கள். அந்த திருமணத்தை அதாவது ரத்து பண்ணுவதற்கு, அது கெடுத்து விடுவதற்கு. ஆக
நம்ம அறியாமல் கூட, நமக்கு தெரியாதவர்கள் கூட, எங்கோ இருந்து கூட நம்முடைய திருமணத்தை அவர்களுக்கு அது விளையாட்டாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு வக்கிர இன்பம் தரலாம், ஒரு சுகம் தரலாம். நாம் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. அப்படியும் சிலர் இருக்கின்றார்கள். அதன் மூலமாக கூட திருமணம் ரத்தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே நாம் தம்பதியர்கள் மிகவும் உஷாராக நமக்குள் தான் இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாம் அதில் பாபுல் ஆகக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல், அதாவது திருமண வாழ்க்கை என்பது எதை வைத்திருக்கின்றது? நம்பிக்கையில் தான் இருக்கின்றது. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. நம்பினவர்களை கடவுள் கைவிட மாட்டார் இருக்கின்றது. நம்ப வேண்டும் அல்லவா? நம்பினால் தானே நமக்கு பலன் கிடைக்கும். நம்பவே இல்லை என்றால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. மணமக்கள் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நம்பிக்கையுடன் தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். சில நேரங்களில் அந்த நம்பிக்கை பெறுவதற்காக துணை ஒருவரை ஒருவர் கட்டாயப்படுத்தி சில நேரங்களில் என்ன பண்ணுகிறார்களோ, சத்தியம் செய் என்று கூறுகிறார்கள். அதாவது நெருப்பை வைத்து சத்தியம் செய், இல்லை வேத புத்தகத்தை வைத்து சத்தியம் செய், உன்னுடைய படிப்பை வைத்து சத்தியம் செய், எனக்கு சத்தியம் செய்து கொடு என்று வற்புறுத்துகின்றார்கள், துன்புறுத்துகின்றார்கள், கட்டாயப்படுத்துகின்றார்கள். ஆக அந்த நம்பிக்கை பெறுவதற்கு இவர்கள் பல வழிகளில் ஈடுபடுகின்றார்கள் தம்பதிகள் ஒருவர். அப்படி இருக்கவே கூடாது. அவ்வாறு செய்யும் பொழுது நம்பிக்கை நாம வர வேண்டும், நம்பிக்கை நாம் ஏற்படுத்த வேண்டும், நாம் நம்ப வேண்டும். நம்பிக்கை உண்டாக்குவதற்காக இதுபோல ஒரு வற்புறுத்தலை, ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தினால் அந்த அந்த என்னாகும் என்றால் அந்த தம்பதியர்களுக்குள் அதாவது பழிவாங்கும் எண்ணம் ஏற்படும். நாம் அதாவது சத்தியம் செய்து கொடுத்து விட்டோம் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள். அதே நேரத்தில் துணைவியர் என்ன செய்வார்கள்? இவர் எப்பொழுதுதான் இவர்களிடம் நமக்கு சான்ஸ் கிடைக்காது என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். நேரம் வரும்பொழுது நம்மை மறுபடியும் தாக்க ஆரம்பித்துவார்கள். ஒருவருக்கு ஒருவர் அதாவது பழி வாங்குகின்ற எண்ணம் ஏற்பட்டுவிடும். ஆகவே நாம் அதுபோல செயலில் ஈடுபடக்கூடாது. நம்பிக்கையுடன் இருந்தால் அது திருமணத்தை சிறப்பாக நடத்தலாம். திருமணம் என்பது ரத்தாகுவதற்கு வாய்ப்புகளே இல்லை. அதற்கு காரணம் திருமணம் வெற்றியாவதற்கும் வீழ்ந்து போவதற்கும் நாமே காரணம் என்ற எண்ணத்துடன் நாம் இருந்தால் நம்முடைய திருமணம் சிறப்பாக இருக்கும், ரத்தாகாமல் நீண்ட நாள் நிலைத்திருக்கும், உறுதியாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நாள்களுக்கு முன்பு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவது என்பது குறித்த ஒரு தீர்ப்பு மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே இருந்து வந்திருக்கிறது. ஸ்ரீரங்கம் குமாரவயலூர் கோயிலில் ஜெயபால் பிரபு என்கிற 2 பேர் அர்ச்சகர்களாக தமிழக அரசினால் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நியமனத்தை எதிர்த்து கார்த்தி பரமேஸ்வரன் என்னும் 2 பேர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், நாங்கள் பல ஆண்டுகளாக அர்ச்சகர்களாக இருக்கிறோம், எங்களை விட்டுவிட்டு இவர்களை எடுத்திருக்கிறார்கள், இது செல்லாது என்றது. பல ஆண்டுகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற போதே அவர்கள் யார் என்பது நமக்கு தெரியும். இவர்கள் பக்கத்திலே முன்வைக்கப்பட்ட வாதம் என்ன என்றால், இவர்கள் 2021 ஆகஸ்டிலேயே நியமிக்கப்பட்டு விட்டார்கள். 2022 செப்டம்பரில் தான் எதிர் மனு தாக்கலாகி இருக்கிறது. எனவே ஓராண்டுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது 2 தரப்பையும் கேட்ட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த நியமனம் செல்லாது என்று தீர்ப்பளித்து விட்டார். சில நாள்களுக்கு முன்னால் அவர்கள் போதுமான அளவுக்கு ஆகமங்களை கற்கவில்லை என்று ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் கோயில்களில் தமிழில் தான் அந்த குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும், தமிழில் தான் அர்ச்சனைகள் செய்யப்பட வேண்டும் என்கிற போராட்டமும் நடைபெறுகிறது. இவை இரண்டையும் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு செய்தி இருக்கிறது. இந்த போராட்டம் ஆன்மீக போராட்டம் அல்ல, ஒரு உரிமை போராட்டம். இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு அதுதான். தமிழில் அர்ச்சனை செய்தால் அல்லது வடமொழியில் அர்ச்சனை செய்தால், எந்த மொழியில் அர்ச்சனை செய்தால் நாம் சொர்க்கத்துக்கு போகலாம் என்பதல்ல, எந்த மொழியில் அர்ச்சனை செய்வதால் நமக்கு நன்மைகள் வரும் என்பதல்ல, எங்கள் மொழிக்கு எங்கள் மண்ணில் உரிமை உண்டா என்பது தான். அதே போல ஆகமங்களை கற்றுக்கொள்வது, பேசுவது, இவையெல்லாம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சிலரால், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் பல்லாண்டுகளாக அந்த பயிற்சி இருக்கிறது. எனவே அவர்களோடு ஒப்பிட்டு இவர்கள் சரியில்லை என்பதும், இவையெல்லாம் ஆன்மீக போராட்டங்கள் இல்லை. யார் மிகச் சரியாக
மந்திரங்களை ஆகமங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பதை விட அந்த உரிமை எல்லோருக்கும் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதேபோல தமிழிலும் அந்த அர்ச்சனைகள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கு, அது கூட தமிழிலும் என்று சொல்லுவதே நமக்கு ஒரு இழிவு என்று தான் கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இது ஒன்றும் பீகார் இல்லை, இது ஒன்றும் அமெரிக்கா இல்லை, இது ஒன்றும் ஆஸ்திரேலியா இல்லை, இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தமிழில் தானே செய்ய வேண்டும் அந்த அர்ச்சனைகளை. நாம் தமிழிலும் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிற நிலையில தான் இருக்கிறோம். அப்படி தமிழில் அந்த அர்ச்சனைகள் செய்யப்பட வேண்டும் என்பது கூட எதற்காக என்றால், எல்லோரும் தமிழ் அர்ச்சனைகளை கேட்டு பயன்பெற்று பக்தர்களாக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக இல்லை. ஏற்கனவே பக்திமான்களாக இருக்கிறவர்கள் அங்கே போகிறவர்களுக்கு அவர்களின் மொழியில் அந்த போற்றி பாடல்கள் காதிலே விழட்டும் என்பதற்காகத்தானே தவிர, பொருள் புரிந்து அவர்கள் வணங்கட்டும் என்பதற்காகத்தானே தவிர, எல்லோரையும் கோயிலுக்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இல்லை. இதில் இருக்கிற ஒரு முரண் என்ன என்று நாம் பார்க்கலாம். எந்த இயக்கம் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க வேண்டும் என்று சொல்லுகிறது? எந்த இயக்கம் தமிழில் அது சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது? திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் சொல்கின்றன. இரண்டு இயக்கங்களும் அடிப்படையில் பகுத்தறிவு இயக்கங்கள். இரண்டு இயக்கங்களும் அடிப்படையில் கடவுள் நம்பிக்கையற்ற இயக்கங்கள். கடவுள் நம்பிக்கையற்ற இயக்கங்களுக்கு கோயிலில் என்ன வேலை என்று கேட்கக்கூடாது. அதனுடைய அடிப்படை நோக்கம் நாம் கோயிலுக்கு செல்வதோ, அங்கே அர்ச்சகராவதோ, அல்லது தமிழில் போற்றி மந்திரங்களை கேட்டு பயன்பெறுவதோ இல்லை. எங்கள் உரிமையை வேறு யாரும் மறுக்கக்கூடாது என்பதுதான். ஏனென்றால் கோயில் நம்முடைய சொத்து, நம்முடைய முன்னோர்கள் கட்டி வைத்திருக்கிற ஒரு பெரும் பழமைக்குரிய இடம். அதில் எல்லோருக்கும் உரிமை வேண்டும் என்பதுதான். என்ன தவறு நேர்ந்துவிடக்கூடாதென்றால், எல்லோரையும் கோயிலுக்குள் அழைத்து சென்று பக்திமான்களாக ஆக்கி விடுவது நம்முடைய நோக்கம் இல்லை. கோயில் வேண்டாம் என்று சொன்ன இயக்கங்கள் தான் கோயிலுக்கு போகிற உரிமையை தடுக்க வேண்டாம் என்றும் கூறின. எனவே அடிப்படையில் இது ஆன்மீக போராட்டம் இல்லை, உரிமை போராட்டம் என்று புரிந்து கொண்டால், சில ஆகமங்களை கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் பெரிய வேலை அல்ல. எல்லோரும் எல்லா இடங்களிலும் இடம்பெறுவதற்கான உரிமை பெற வேண்டும் என்பதே இதன் பின்னால் இருக்கிற செய்தி என்பது நமக்கு புரியும்.